ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட முதல் வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைய ஓட்டிங் ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,138 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.99% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்து இவங்க தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும் கிட்டத்தட்ட 5000 வாக்குகள் வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக முதல்ல சேவ் ஆகுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,749 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.62% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். எப்படி சௌந்தர்யா அவர்கள் முதலிடத்தை பிடிச்சி முதலிடத்துலேயே வந்து இருந்துகிட்ருக்காங்களோ இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்து, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரனும் வந்து தொடர்ந்து வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும் 5000 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னா, 2வது பொசிஷனுக்கும் 3வது பொசிஷனுக்கும் கிட்டத்தட்ட 6000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. இப்போ 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,331 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.25% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல ஏற்றங்கள் வந்து காணப்படுது. ஏன்னா காலையில் பார்க்கும்போது அருண் பிரசாத் அவர்கள் 4வது பொசிஷன் வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது பொசிஷனுக்கு வந்து முன்னேறி இருக்காரு. ஸோ இப்படியே போனார்னா நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,214 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.13% வந்து இருந்துகிட்ருக்காங்க ஜாக்லின் அவர்கள். காலை நேர முடிவின் போது அருண் பிரசாத்தை முந்தி 3வது பொசிஷனுக்கு வந்து போயிருந்தாங்க ஜாக்லின். பட் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்தா ஜாக்லினை தொடர்ந்து வந்து 5வது பொசிஷனில் ரவீந்தர் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13.07% ரவீந்தர் வந்து வச்சுட்ருக்காரு ஓட்டிங்ஸோட பர்சன்டேஜ். அண்ட் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,147 ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை இது கம்மியான வாக்குகள் தான். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா மேபி இவர் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் ஃபிசிக்கலாகவும் பெருசாக வந்து ஃபிட்னஸ் இல்லாதனால மேபி எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும். அதுக்கடுத்து ரஞ்சித் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.94% வந்து இருந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸ் 13,023 ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து கடைசி பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஆனால் கடைசி பொசிஷன்ஸ் மீன்ஸ் கடைசியாக யார் 3 பேர் வந்து இருந்துட்டுருக்காங்களோ அவங்க தான் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதா அர்த்தம். அதாவது ஜாக்லின், ரவீந்தர் அண்ட் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ இந்த 3 பேரில் வந்து யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.